ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட நாளையோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மண்டேவோட ப்ரெடிக்ஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ரேட் வந்து எப்படி எடுத்திருந்தோம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பிபிக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா R1 அண்ட் R2 ரீச் ஆகும். பிஇபிக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா S1 S2 ரீச் ஆகும். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக அதனுடைய ரேஞ்சு ஒன்று மேலே போகும் இல்லை கீழே வரும். நம்ம சிம்பிளான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 920க்கு ஃபார்ம் ஆகிற ஸ்டாடில் பேஸ் பண்ணி இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்ம லெவல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறோம். பிபி லெவல் R1 R2 S1 S2. அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 920க்கு அப்புறம் இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாரி எடுத்திருந்தது. இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ல ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப கீழே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிஇபி லெவலும் உடச்சிச்சு. ஒன்ஸ் உடச்சி க்ளோஸ் வச்சோடனே நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து S1 தான் ரீச் ஆகும். ப்ரிப்பேராக பார்த்தீங்கன்னா பி என்ட்ரி பார்த்தீங்கன்னா எடுத்திருந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ்லேயே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. மார்க்கெட் வந்து அதையும் தவிர்த்து நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா காலைல போட்ட ஸ்டாப் லாஸோட 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 110 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல விடுங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு 50 to 60 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது பெரிய விஷயம் தான். அது எதை பேஸ் பண்ணினா நம்ம ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் 10 to 20 பாயிண்ட்ஸ். அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. இந்த கான்செப்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 to 20 பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதாயிரும். இந்த கான்செப்ட்குள்ளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 90% மோஸ்ட் அக்யூரேசி தருது. இதை வச்சு நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்க்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா கேப் டவுனும் ஆகலாம், கேப் அப்பும் ஆகலாம், இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் 920க்கு ஃபார்ம் ஆகிற அந்த லெவல்ஸை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்க மெம்பர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸும் வந்து மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதேமாரி லெவல்ஸ், அதாவது இது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது, S1 வரைக்கும் ரீச் ஆக பாசிபிள். அதனால் வந்து எந்த சைட்டில் கரெக்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணுன்ட்டு அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிடும். அது வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறதில்ல யூடியூப்பில். ஏன்னா வந்து சேனல் செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் சம்திங் இஷ்யூனால வந்து வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால் இன்ஸ்டாவில் வந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன், அதில் பார்த்துங்க. இதான் காய்ஸ் நாளையோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து இப்போ இருக்கிற லெவல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா 23,040ன்றது அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனதான் அப் ட்ரெண்ட் ஆகும். அது கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாகவும் வந்து சொல்லப்படுது. இதான் இப்போ இருக்கிற லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் ட்ரேடு சிஇ ட்ரேட் எடுத்திருந்தோம். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பிஇ ட்ரேட் எடுத்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் அளவுக்கே வந்து கேப்சர் பண்ணிட்டோம். 10 பாயிண்ட்ஸ் போக 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லெவல்ஸ்லாம் வந்து மோஸ்ட் அக்யூரேசியாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ன்றதுனால 10க்கு 5 ட்ரேட், பாதிக்கு பாதி ட்ரேட் வந்து வின் பண்ணால் கூட நம்ம மோஸ்ட்டாக வந்து ப்ராஃபிட்டபிள் வந்து 90% இருக்கும். சப்போஸ் அது வந்து அப்படியே 5 to 6 7 8 அதேமாரி ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக வந்து மேஜராக வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் 10 பாயிண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து யாரும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி தர மாட்டாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து மினிமம் 30 40 50 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்குன்னா 3லேருந்து, அதுக்கப்புறம் இது போக போக தான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸும் அதுக்கப்புறம் மணி அமௌண்ட் அதிகமாக இருக்குல்ல, இந்த நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுக்கும் வந்து தோணும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 50 பாயிண்ட்ஸ், 1:5 ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணலாம், அடுத்த ட்ரேடில் வந்து அதை ரெக்கவர் பண்ணிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. இதுதான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறோம். இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரேக் டவுன் எதாவது ஆயிடுச்சுன்னா, பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் அது வந்து இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் மூலயமா இந்த இண்டெக்ஸ் ஏறினாலும் அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரிஜெக்ஷன் வச்சு நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த ரிவர்ஸிலும் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக என்ட்ரி எடுத்துடலாம். மார்க்கெட் வந்து ஒரு சில டைம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே S1ல இல்லை S1ல சப்போர்ட் எடுக்குதோ R1ல ரிஜெக்ஷன் எடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுத்து இது பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அக்யூரேசியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம்
இந்த அளவுக்கு அக்யூரஸியாக வந்து யாராலுமே மார்க்கெட் டைம் ஆன் த டைமில் வந்து லெவல்ஸ் வந்து கொடுக்க முடியாது. இந்த அளவுக்கு ட்ரேட் எடுக்க முடியாது. எடுத்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிறது மூலயமா இதே மாதிரி ஈஸியாக ட்ரேட் எடுத்து நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கலாம், டிசிப்ளினும் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அதே மீறினா அந்த ஒரு என்ட்ரி மிஸ் ஆனால் ரெண்டாவது என்ட்ரி, அதை தவிர்த்து என்ட்ரி இருக்காது. அதை தவிர்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணி நீங்கள் ஓனாக ட்ரேட் எடுத்துனா எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 முடிஞ்சிடும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஜாயின் பண்ணி வின் பண்ணணும்னு நினைக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஃப்ரீ குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.